Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ராகி மாவுல பருப்பு அடை தான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். புரோட்டீன் ரிச்சான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் போல் கடலைப்பருப்பு கூடவே 1/4 கப் போல் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டையும் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே காஞ்ச வத்தல் ஒரு 3 வத்தல் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 மணி நேரம் 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு வத்தல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 பல் பூண்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 பருப்பு அரைப்படாமல் இருந்தால் கூட ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா கலந்தெடுக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முருங்கை இலையும் நான் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக 2 கரண்டி போல் மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தடிமனாக ஊற்ற வேண்டாம். இது போல் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இதை மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கம் வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான கார்ப்ஸ் கம்மியான ஒரு சூப்பரான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் ராகி மாவில் பண்ண நிறைய வெரைட்டியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.